இதில் என்ன பண்ணோம்னா இதில் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற ஹிப்பில் இருக்கிற ஜாயிண்டில் இருக்கிற வலி, பெல்விஸில் இருக்கிற பெல்விக் கேவிட்டி புரியுங்களா, அதில் இருக்கிற வலி இது எல்லாமே போகும். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம உடம்புக்குள்ள அமினோ ஆசிட் வந்து ரெகுலேட் ஆகும். இது ஆக்சுவலாக இது அமினோ ஆசிட் வந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு இடம். இது அமினோ ஆசிட் வந்து இல்லாததுனால தான் புரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து ஒஸ்ட் ஆகுது. புரியுங்களா? அப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அதெல்லாம் காரணம் புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும். அப்போதான் வந்து நமக்கு வந்து புரோட்டீன் மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும். குளுக்கோஸ் எரிக்கப்பட்டு சீரான அளவில் இருக்கும். ஆகவே அமினோ ஆசிட் வந்து ரொம்ப அவசியம். இப்போ அதில் என்னக்கா இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு இதில் நீங்கள் தள்ளணும். இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாலே போதுமான